وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. وقال عليه الصلاة والسلام: الصيام جنة، وإذا كان يوم صوم أحدكم فلا يرفث ولا يسخب فإن سابه أحد أو قاتله فليقل إني امرؤ صائم. متفق عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆர்வம் செய்கின்றேன். அனைத்து புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சலஃபு சாலிஹீன்கள், கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இந்த பரக்கத்தான மாதத்தில், இந்த பரக்கத்தான நாளில், இந்த பரக்கத்தான இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக. வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஈமானோடும் ஆரோக்கியத்தோடும் தக்வாவோடும் வாழ வைப்பானாக. அனைத்து விதமான சோதனைகள், குழப்பங்கள், கொடிய நோய்கள், எதிர்பாராத ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக என்று பிரார்த்தவனாக எனது உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அருள், அவனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமது வாழ்க்கையில் ரமதான் என்கின்ற ஒரு மகத்தான நிஅமத்தை நமது வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி அவனுக்கு பிடித்தமான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், அவன் தடுத்தவற்றை விட்டு விலகி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு இந்த ரமதான் மூலம் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் மாதத்தை அடைவது என்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான்.
ரமதான் மாதத்தை அடைவது என்பதே நம்முடைய சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. வ ரமதான் இலா ரமதான் முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர். அதாவது அஸ்ஸலாவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அ வ ரமதான் இலா ரமதான் வல் உம்ரத்து இலல் உம்ரா முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர். 5 நேர தொழுகைகள் ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரை, ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரை, உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ரா வரை, இந்த அமல்கள் இதற்கு இடைப்பட்ட சிறிய பாவங்களுக்கு அதுவே பரிகாரமாக அமைந்து விடுகின்றன. அதற்கென தனியாக தௌபா கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அல்லாஹ் அக்பர். சின்ன பாவங்களுக்கு தௌபா கேட்காமலேயே அல்லாஹ் தன்னுடைய அருளால் அதை மன்னித்து விடுகின்றான். அப்போ ரமதான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம், அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ரமதானுக்குரிய அந்த கண்ணியத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சரியாக அறிந்து சரியாக புரிந்து நாம் இதை எந்த அளவிற்கு பயனுள்ள வகையில் அமைத்து கொள்ள முடியுமோ, எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வாய்ப்பாக நாம் அமைத்து கொள்ள முடியுமோ, எந்த அளவிற்கு நம்மை நம்முடைய மார்க்க ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, கல்வி ரீதியாக நம்மை எப்படி நாம் மெருகேற்று கொள்ள முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் இந்த ரமதானை நாம் அமைத்து கொண்டால் நாம் தான் உண்மையான புத்திசாலி. இல்லை, ரமதான் என்பது இது சஹர் சிறப்பான முறையில் செய்வது, சிறப்பான முறையில் இஃப்தார் செய்வது, தேடி தேடி போய் நல்ல உணவுகளை சாப்பிடுவது, நண்பர்களை சேர்ந்து மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பது, அல்லது ஊராக சுற்றி வருவது, இது அல்ல ரமதான். ரமதானுடைய நோக்கமே இன்றைக்கு மக்கள் சிலர் தவறாக புரிந்திருக்கின்றார்கள். ரமதானுடைய நோக்கம் என்பது பல வகையான உணவுகளை அனுபவிப்பதற்கான மாதம் அல்ல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மதிப்பிற்குரிய ஷேக் அப்துல் காதிர் உமரி அவர்கள் ஹஃபிதஹுல்லா அவர்கள் ராஹே இஅ்திதாலுடைய ஒரு அந்த மேகசினில் வந்த ஒரு செய்தி, பெங்களூரில் இந்த ரமதான் மாதம் தொடர்பாக உணவு சம்பந்தமாக மக்கள் எந்த அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதற்கு பணத்தை செலவழிக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு செய்தி, மிக ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் வெறும் அந்த சமோசா போன்ற அந்த உணவுகளை விற்பதற்கு மட்டும் 5 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள். அது நம்முடைய முஸ்லிம் சமூகம் 5 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு மட்டும். அப்படி என்றால் ஒரு மாதம் முழுவதும் சுமார் 150 கோடி ரூபாய் இதற்கு மட்டுமே செலவு செய்யப்படுகின்றது என்றால், இந்த உம்மத்தினால் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தை, நல்ல ஒரு கல்லூரியை, நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தை ஏன் நடத்த முடியாது? கண்டிப்பாக முடியும். நம்முடைய சமூகம் உணவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ அதற்கு நிகராக அல்லது அதை விட அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்காக செலவு செய்ய முன் வர வேண்டும். எனவே ரமதான் மாதம் என்பது அது வெறும் இஃப்தார், சஹர் அல்லது வெறும் உணவு சம்பந்தப்பட்ட மாதம் கிடையாது. மாறாக இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும். வெறும் உணவு நேரம் மாறக்கூடாது. நோன்பு என்பது உணவு நேரத்துடைய மாற்றம் கிடையாது. மாறாக தன்னுடைய உடலை சற்று வருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய உடலை சற்று அல்லாஹுக்காக அந்த உணர்வு, அந்த பலகீன உணர்வை நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த ரமதானுடைய உண்மையான நோக்கம். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும்.
அஸ்ஸௌம், அந்நோன்பு என்பது வெறும் பசியோடு இருப்பது, தாகத்தோடு இருப்பது மட்டும் நோன்பு அல்ல. மாறாக மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நோன்புடைய உண்மையான நோக்கம், அந்த நோன்பு நமக்குள்ள மாற்ற வேண்டிய, நமக்குள்ள ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள், நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்து விட்டோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் அது உண்மையிலே அந்த நோன்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் நாம் கொண்டு வந்து விட்டோம் என்றால் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் இன்ஷா அல்லாஹ். அது என்ன மாற்றம்? முதலில் ஒரு நல்ல மனிதனாக நாம் முதல்ல வரணும். ஒரு சிறந்த மனிதனாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நோன்புடைய காலகட்டத்தில் எப்படி நாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அடுத்தவனுடைய மனம் புண்படுத்தாத வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இதெல்லாம் நல்ல குணங்கள் இல்லையா? இது ரமதான் மாதத்தில் இன்னும் நம்ம அதிகமாக செய்கிறோம் இல்லையா? ஆனால் அதை விட முக்கியம் என்ன? அதை விட முக்கியமானது நம்முடைய இந்த பழக்கங்கள் ரமதானோடு நின்று விடாமல் அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். ஒரு நல்ல மனிதனாக, நல்ல மனிதனுடைய என்பதற்கான அடையாளம் என்ன? அவனிடத்தில் நல்ல குணங்கள் வெளிப்பட வேண்டும். அவர் பேசினால் அந்த பேச்சு யாரையும் புண்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும். அவர் பேசினால் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஷ்ஷிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. நற்செய்தி கூறுங்கள். நற்செய்தி கூறுங்கள்னா என்ன? நம்ம செய்கிறோமா? நற்செய்தி கூறுங்கள்னா என்ன? அடுத்தவர்களுடைய, நம்ம பேசினாலே அடுத்தவர்கள் சந்தோஷம் அடையணும். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்முடைய பெற்றோர்கள் சந்தோஷம் அடையணும், நம்முடைய மனைவிமார்கள் சந்தோஷம் அடையணும், நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷம் அடையணும், நம்முடைய சகோதர சகோதரிகள் சந்தோஷம் அடையணும் இல்லையா? அதுதானே சந்தோஷம். நற்செய்தி கூறுவது என்றால் என்ன? அந்த நல்ல துஆக்களை நம்ம சொல்லணும். துஆக்கள், நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்ம துஆ செய்யணும். தனிப்பட்ட முறையில் செய்கிறோம், வெளிப்படையாக செய்யுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக், ஜஸாக்குமுல்லாஹு கைர், ஷுக்ரான். துஆ செய்யணும். அந்த பழக்கம் அரபுகளிடத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. நம்முடைய சமூகத்தில் இன்னும் அதை சொல்வதற்கு நாம் வெட்கப்படுறோம். மற்ற என்னென்னமோ விஷயத்துக்கு நாங்கள் வெட்கப்படுவதில்லை, ஆனால் துஆக்களை வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? வெட்கப்படுறோம். அது ஏதோ கௌரவ பிரச்சனையாகவோ அல்லது வரட்டு கௌரவமாகவோ நாம் நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல, அதாவது மனசு நமக்கு மனசுக்குள்ள எந்த ஒரு வன்மமோ எந்த ஒரு குரோதமோ இல்லாமல் இருந்தால் நம்முடைய பேச்சு தெளிவாக இருக்கும். நம்ம பேசக்கூடிய பேச்சு தெளிவாக இருக்கும். அதனால் பஷ்ஷிரு, நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். இந்த பகுதி இஸ்லாமிய சமூகம் தவறிவிட்டது என்பதாகவே நாம் கருதுகின்றோம். இந்த பகுதி கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை பாவங்களை மன்னிப்பார், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அது கேட்கும்போதே ஒரு நல்ல ஒரு வைப் அவங்களுக்கு ஏற்படும் இல்லையா? இஸ்லாம் அதானே சொல்லுது. நீங்கள் சொல்லுங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன் வல்லாஹு யுஹிப்புல். எத்தனை வார்த்தைகள் இருக்கு. அல்லாஹ் யார் யாரை நேசிக்கின்றான்? வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கின்றான், அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கின்றான், அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். அது நாம சொல்ல மாட்டோமே, அது சொல்லணும். அல்லாஹ் சொல்றது நாம சொல்றதுக்கு என்ன வைக்கும்? அல்லாஹ்வே சொல்றாரா இல்லையா? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாம சொல்லக்கூடாதா? ஆகையால் நன்மாராயம் கூடக்கூடியவர்களாக இருக்கணும், வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. வெறுப்புக்கு
காரணமாக நாம் இருந்துவிடக்கூடாது. ஒரு சமூகத்தில் வெறுப்பு அதிகமாக விதைக்கப்பட்டால் அதோடைய விபரீதங்கள் மிக மோசமாக இருக்கும். அந்த சமூகமே அழிவை நோக்கி சொல்லும். ஒரு குடும்பத்தில் அதிகமாக வெறுப்பு இருந்தால், ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் உருப்படாது. அது ஒருபோதும் உருப்படாது. அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறாது. அதனால் நம்முடைய பேச்சு என்பது ரொம்ப இனிமையானதாக, நம்முடைய பேச்சு என்பது ரொம்ப சுவையானதாக இருக்கணும். அதற்காக நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். அதிகமாக கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாகிவிட்டார்கள். கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் ரசூலுடைய வெறுப்புக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று பல ஹதீஸ்களை நம்ம சஹீஹான ஹதீஸ்களை பார்க்குறோம். அப்போ மென்மையான பேச்சு என்பது ரொம்ப முக்கியமே இல்லையா? ஒரு நாள் சில யூதர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்காங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எப்போதுமே வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. சொல்கிறது கொஞ்சம் நாவை கொஞ்சம் புரட்டி வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். யூதர்களுடைய ஒரு கெட்ட குணம் அது. யூதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு குணம். உதாரணத்திற்கு ராயினா, அரபியில் வருது ராயினா, எங்களை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. எங்களை கொஞ்சம் கவனிங்க, நல்ல வார்த்தை தானே. ஆனால் இந்த வார்த்தையை கொஞ்சம் நீட்டி சொல்லுவாங்க. நபியை பார்த்து ராயினா அப்படி சொல்லுவாங்க. ராயினா என்ன? எங்களுடைய ஆடு மேய்ப்பாளரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஆரம்ப காலத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அது ஒரு மோசமான தொழிலாக, ஒரு கேவலமான தொழிலாக அது போன்ற ஒரு சித்தரித்து அதை சுட்டி காட்டி, உங்களுக்கு சமூகத்தில் பெரிய அந்தஸ்து கிடையாது, எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பழைய காலத்தில் நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை அது. அது ஒரு மோசமான குணம் அந்த யூதர்களிடத்தில் இருந்த. ஏன்னா மனசில் இருந்தால் தான் அது வாயில் வரும், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மனசுக்குள்ள முழுக்க அந்த வன்மமும் குரோதமும் இருந்தனால அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட இந்த வார்த்தைகளை சொல்ல விடவில்லை. அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். எனவே தான் ஒரு நாள் நபிகள் நாயகம் வீட்டுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாங்க. சாம்னா என்ன? மவுத், மரணம். உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். பாருங்க எவ்வளோ ஒரு வன்மம், எவ்வளோ ஒரு குரோதம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் நாயகம் அவர்கள் மிகவும் பொறுமையாக மென்மையாக சொன்னார்கள் வலைக்கும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முகமே மாறி போச்சு, கோபத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வ லஅனத்துல்லாஹ், உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஆயிஷாவே அம்மேலி அம்மேலி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நபிகள் நாயகம் சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியாத அவங்களுக்கு, நான் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னு தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் பதில் சொல்லிட்டேனே, நான் வாலைக்கும் சொல்லி முடிச்சிட்டேனே. சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ ரஃபீக் யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி, நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், மென்மையை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு அக்பர். அப்போ மென்மை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மென்மையான குணத்தை நாம் விட்டுவிட்டோம் என்றால் மா தஹல ரிஃப்கு ஃபீ ஷைஇன் இல்லா ஷானஹு இல்லா ஜானஹு வமா ஹரஜ மின்ஹு இல்லா ஷானஹு. மென்மை ஒரு விஷயத்துக்குள்ள மென்மை இருந்தால் அது சிறந்து விளங்கும். அந்த மென்மையான குணம் வெளியே வந்து விட்டால் அது கெட்டு குட்டிச்சோரா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரமதான் நமக்குள்ள நமக்குள்ள ஏற்படுத்த வேண்டிய இந்த மாற்றங்களில் முதலாவது நாம் ஒரு சிறந்த மனிதன். அந்த சிறந்த மனிதன் இடத்துல என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கணுமோ அந்த குணங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ள கொண்டு வரணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, ஒரு சிறந்த அடியாராக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியாராக, எனக்குள்ள நேற்று வரைக்கும் இந்த கெட்ட பழக்கங்கள் இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானோடு நான் இந்த கெட்ட பழங்கள்லாம் நான் கை கழுவுறேன், இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் நான் விட்டு விலகுகிறேன்,
இனிமேல் இந்த கெட்ட பழக்கங்களை என்னுடைய வாழ்க்கை நான் கொண்டு வர மாட்டேன். அதே போல் எனக்குள்ள இபாதத்து ரீதியாக சில குறைபாடுகள் இருந்தன. இந்த ரமதானில் இன்ஷா அல்லாஹ் அதை நான் சரி செய்கிறேன். நான் இந்த ஃபர்தான தொழுகைகள் ஜமாத்தோடு சரியாக நேரத்தோடு நான் தொழுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் தினந்தோறும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுவேன், அதற்காக நேரத்தை ஒதுக்குவேன். நான் தினந்தோறும் என்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லது அவர்கள் குர்ஆன் ஓதுவதை நான் கேட்பதற்காக நான் கொஞ்சம் நேரத்தை என்னுடைய குடும்பத்திற்காக செலவழிப்பேன். தினந்தோறும் என்னுடைய வீட்டில் என்ன நல்ல விஷயங்கள் நடக்குது அதை பற்றியான ஒரு சின்ன முஹாசபா நான் செய்வேன். என்னுடைய வீட்டில் பிதாத்துகள் இது நடந்து கொண்டிருந்தன, இனிமேல் அந்த பிதாத்துகள் இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை நான் செய்யவே மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித்தராத, அவர்கள் செய்யாத பிதாத்தான நூதன காரியங்களை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன். நான் இவ்வளோ நாள் தாயத்தை அணிந்து கொண்டிருந்தேன், இது ஷிர்கு. மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்க்கு இணை வைத்து விட்டார். எனவே இனிமேல் நான் தாயத்தை அணிய மாட்டேன். ஷிர்கிலிருந்து தௌபா செய்யணும். நான் என்னுடைய மார்க்க கல்வியை அதிகப்படுத்துவதற்காக நான் இன்ஷா அல்லாஹ் பள்ளியோடு தொடர்பு வைத்திருப்பேன். பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய பயான்கள் எதையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். குடும்பத்தோடு நான் கலந்து கொள்வேன் இன்ஷா அல்லாஹ் என்பது போன்ற நல்ல விஷயங்களை செய்வதற்கு உறுதிமொழி எடுக்கணும். மாற்றங்கள் ஒரே நாளில் வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே நாளில் ஒரு மனிதர் எல்லாமே மாறிவிட மாட்டார். அவரிடத்தில் வர வேண்டிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் அவனை ஒரு சிறந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அது உலக ரீதியான முயற்சியாக இருந்தாலும் சரி, அது மார்க்க ரீதியான முயற்சியாக இருந்தாலும் சரி, அது ஒரே நாளில் மாற்றங்கள் வராது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா வகாலிகின் நாஸ் பிகுலுகின் ஹஸன் ரவாஹு திர்மிதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தக்வாதான் நம்மை அல்லாஹ்வை நெருங்குவதற்கான, அல்லாஹ் எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை செய்வதற்கான, அல்லது அல்லாஹ் எதை விட்டு தடுத்திருக்கின்றானோ அதை விட்டு விலகுவதற்கான ஒரு அடிப்படை விஷயமே அது இந்த தக்வா மட்டும்தான். நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருவது இந்த தக்வா மட்டும்தான். என்னது, இந்த பள்ளிவாசல் 4 பேர் தான் தொழுறாங்க, இந்த பள்ளிவாசல 10 பேர் தான் தொழுறாங்க, அந்த பள்ளிவாசல நிரம்பி வழியுது, அப்போ அந்த பள்ளிவாசல் தொழணும், இந்த பள்ளிவாசல் சொல்லக்கூடாது என்பது போன்ற எண்ணங்கள் சிலருக்கு வரலாம். என்னது, நம்ம ஊரில் நம்ம வீட்டில் யாருமே நோன்பு வைக்க மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும்தான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அந்த எண்ணம் வரலாம். நான் ஊரை விட்டு நான் தனியாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை, அந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம். தனிமையை தான் சற்று ஒதுக்கி வைக்கப்படுவதாக உணர்வுகள் சில நேரங்களில் நமக்கு வரலாம். அல்லது நாம் இந்த பாதையில் நடக்கும்போது நமக்கு யாருமே ஒரு உந்து சக்தியாக நமக்கு ஒத்துழைப்பு தராத ஒரு நிலை நமக்கு இருப்பதாக நாம் உணர்வு வரலாம். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் தருவது இந்த தக்வா தான். அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு போதும், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான், நான் நல்லவனாக இருந்தால் போதும், மாற்றம் என்பது எனக்குள்ளேருந்து வந்தால் போதும், நான் முதலில் என்னை சரி செய்தால் போதும், மாற்றங்கள் தானாக வரும். நிறைய பேர் சமூக மாற்றத்தை பற்றி பேசுவார்கள், ஆனால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையே சரியா இருக்காது. முதல்ல நம்மை நாம் சீர்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆகையால் இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த, இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபுதைல் இப்னு அயாத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரிய முஹத்திஸ், ஒரு பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் இல்லையா, அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு திருடராக, ஒரு மோசமான மனிதராக இருந்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஒரு இரவில் ஒரு வசனத்தை ஒருவர் ஓதுவதை கேட்கிறார். ஒரு வீட்டில் திருட போயிருக்கிறார், அங்கே ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை ஓதுகிறார், சூரத்துல் ஹதீதுடைய அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ்.
ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற அந்த வசனத்தை கேட்டோன்னு அப்படியே ஆடி போயிடுறார். அதுக்கப்புறம் அவர் தௌபா செய்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக மாற்றிக்கொள்கிறார். பள்ளியோடு, கல்வியாளர்களோடு, கல்வி சபையோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். பிற்காலத்தில் ஒரு சிறந்த முஹத்திஸாக, ஒரு சிறந்த அறிஞராக, ஒரு சிறந்த ஃபக்கீஹாக அவர் உருவெடுக்கிறார். இந்த மாற்றம் என்பது அது அல்லாஹ் ஏற்படுத்தியது. அந்த தக்வா தான் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆகையால் இத்தகில்லா ஹைதுமா குந்த. இரண்டாவது சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்பி' அஸ்-ஸய்யிஅத்தல் ஹஸன. பாவம் நடக்கும், சில நேரங்களில் தவறுகள் நடக்கும். தவறு செய்யாத மனிதன் கிடையாது இல்லையா? சில நேரங்களில் சிலருடைய விஷயத்தில் நாம் தவறு இழைத்திருப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இபாதத் ரீதியான சில குறைகள் நமக்குள்ள உண்டாகும். அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளில் ஏதேனும் ஒரு குறை வச்சிருப்போம். அது சரி செய்யணும். அது சரி செய்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான். அத்பி அஸ்-ஸய்யிஅத்தல் ஹஸன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களிடமிருந்து ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால், ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் உடனே ஒரு நன்மை செய்யுங்க. உடனே ஒரு நன்மை செய்யுங்க. அது என்ன ஆகும்? அந்த நன்மை அந்த பாவத்தை அழிச்சிரும். அந்த நன்மை அந்த பாவத்தை அழிச்சிரும். இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும். அப்போ குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் நம்முடைய உறவுகள், இந்த உறவுகளை நம்ம எப்படி பலப்படுத்தணும்? சில மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருந்திருக்கும், சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கின்றது. இது எல்லாம் நம்ம சரி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அது எப்படி செய்யலாம்? அவர்களுக்கு சில அன்பளிப்புகள் கொடுப்பதன் மூலமாக, அவர்களிடம் நேரடியாக போய் பேசுவதன் மூலமாக, அவர்களை நலம் விசாரிப்பதன் மூலமாக, அவர்களுக்கு புத்தாடை ஏதேனும் வாங்கி கொடுப்பதன் மூலமாக, இப்படி நம்முடைய பலகீனப்பட்ட உறவுகளை, துண்டிக்கப்பட்ட உறவுகளை சரி செய்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு இந்த ரமதானில் கொடுத்துருக்கா. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கௌரவத்தை, வரட்டு கௌரவத்தை விட்டு, நம்முடைய அந்த வரட்டு கௌரவத்தை விட்டுட்டு, நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாமே தெரிந்தவன் என்கின்ற அந்த ஒரு அகம்பாவமான சிந்தனை எல்லாமே தூக்கி தூர போட்டுட்டு, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய முடியுமோ என்கின்ற அந்த வகையில் நம்முடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியும், விடுபட்டு சென்ற அந்த உறவுகளை எப்படி நாம் மீண்டும் இணைத்து கொள்ள முடியுமோ அதற்கான முயற்சி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எடுக்கணும். மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் அடுத்தவருடைய மனதை கஷ்டப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேளுங்க. ஒரு வெக்கம் வேண்டாம், ஒரு கூச்சமும் வேண்டாம். மன் கானத் லஹு மظ்லிமத்துன் லி அஹி. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் தன்னுடைய சகோதர சகோதரிக்கு அநியாயம் செய்திருந்தால் உலகத்திலேயே சரி செஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் நீங்கள் காசு கொடுத்து சரி செஞ்சுக்கலாம். மறுமையில் அங்கே காசு திர்ஹமோ தீனாரோ கொடுத்து சரி செய்ய முடியாது இல்லையா? நம்முடைய இபாதத்துகள் ஒரு கொஞ்சம் கூட நான் தண்ணீர் ஒரு சொட்டு கூட நம்முடைய தொண்டைக்குள்ளே இறங்கக்கூடாது. நோம்புடைய நேரத்தில் நோன்பு முறிஞ்சிரும். நோன்பை இவ்வளோ கவனமாக பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய உறவுகளை எந்த அளவுக்கு கவனமாக நம்ம பார்க்கணும், உறவுகளுடைய உரிமைகளை நாம் எந்த அளவுக்கு கவனமாக பார்க்கணும். அவருடைய உரிமைகளை நாம் மீறி இருந்தால் நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? யோசிச்சு பாருங்க. இபாதத்துகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட மிக முக்கியம் நாம் நம்முடைய ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆகையால் ஒரு சிறந்த முஸ்லீமாக கடைசியாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஹாலிகின் நாஸ் பி ஹுலுகின் ஹசன். ஹாலிகின் நாஸ் பி ஹுலுகின் ஹசன். மக்களிடம் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள், நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அதுதான் வேண்டும். ஒரு சிறந்த தந்தையாக, ஒரு சிறந்த மகனாக, ஒரு சிறந்த சகோதரனாக, ஒரு சிறந்த ஆசிரியராக அல்லது சிறந்த மாணவராக, எந்த கோணத்திலும் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் ஒரு சிறந்த மனிதனாக என்னை எப்போதுமே காட்டிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு முயற்சி நம்மிடத்தில் இருந்தால் நிறைய மாற்றங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு சிறந்த அடியானாக நாம் மாறுவதற்கும், ரமதானுடைய
இந்த மாதத்தில் ரமதானுடைய இந்த அதபுகளையும் இந்த ஒழுக்கங்களையும் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடப்பதற்கும், ரமதானில் செய்ய வேண்டிய அமல்கள், குறிப்பாக குர்ஆன் ஓதுவது, இரவு நேரங்களில் நின்று வணங்குவது, நோன்பு நோற்பது, கடமையான தொழுகையை ஜமாத்தோடு தொழுவது, உபரியான வணக்கங்களில் ஈடுபடுவது, தான தர்மங்கள் செய்வது, கடைசி 10 நாட்களில் இழ்திகாஃப் இருப்பது, அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ கேட்பது போன்ற சிறந்த அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவன் பொருந்துகின்ற வகையில் செய்வதற்கும், நபிகள் நாயகம் அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையில் செய்வதற்கும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன் இஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.